ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிந்து பைரவி பார்க்க போகிறோம். சிந்து பைரவியில் ஒரு வாரமாக மண்டப எபிசோடே ஓட்டிகிட்டு இருக்காங்க. இங்கே எங்களுக்கு மண்டை கழுட்டு போகுதுடா சாமி விட்டுருங்கடா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதாவது ஒரு வாரமாக இவங்க தூக்கி அவங்கள மாப்பிள்ளையை கடத்தி கட்டல் கடியில் வச்சுருக்கிறதும், இவங்க அது தெரியாமல் அப்படியே அவங்கன்னு அழுதுகிட்டு சீனை போடுறதும் முடியலடா அப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா? அதாவது நம்ம இசைக்கிய பொசுக்குன மாப்பிள்ளையாக உட்கார வச்சிட்டாங்க. என்னடா இது திடுக்கிட்டவனுக்கு திடுக்குன்னு வந்த வாழ்வு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இசைக்கிய மாப்பிள்ளையை உட்கார வச்சதுக்கப்புறமா நம்ம பைரவியும் நம்ம சிந்துவும் ஒரு பக்கம் கண்டிப்பாக இதில் காயத்ரிக்கு விருப்பம் இருக்காதுன்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி மண்டையவே கழுவி விடுறாங்க. அதுக்கப்புறமா நான் போய் மகாட்ட பேசுகிறேன்னு இவங்க இங்கே வந்து நின்று பேசிகிட்டு இருக்கேன். அக்கா நீங்கள் நல்லா யோசிங்கக்கா, யோசிச்சு பாருங்கக்கா, காயத்ரி கல்யாணம் பண்ணிக்க யாராவது வருவாங்களான்னு வாய்ப்பே இல்லை, எசைக்கே தவிர வேறு யாருமே வரமாட்டாங்கக்கா, இருக்கட்டும்க்கா கல்யாணம் பண்ணிட்டோம்க்கா அப்படி இப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. காயத்ரி ஒரு பக்கம் போய் பேசினா எங்கள் அம்மாவோட ஆசை தான், எங்கள் அம்மாவோட உயிருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை மறைச்சிட்டு எனக்கு விருப்பம் தாங்குது. என்னடா நடக்குது இங்கே ஒன்றும் புரியல. அப்போ தான் பைரவி ஒன்று நோட் பண்ணாங்கங்க. அதாவது மகாவோட திட்டத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஓ குண்டு பூசணிக்கா நீ தான் இந்த வேலையை பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு ரியாக்ஷன் வேற மாதிரி இருக்குது. நம்ம சேரன் ஒரு பக்கம் அங்கேருந்து தப்பிக்க முடியாமல், அதாவது நம்ம செலியன் இருக்கார்ல, அவர் வந்து அங்கேருந்து தப்பிக்க முடியாமல் திணறாரு. தம்பி மாப்பிள்ளை தம்பிக்கு இப்பெல்லாம் இருக்கக்கூடாதுப்பா, கொஞ்சம் வீரம் இருக்கணும்ப்பா, கிளம்பி வாப்பா அப்படிங்கிற மாதிரி. தான் கட்டிக்க போகிற பொண்ணு இன்னொருத்தன் கட்டிக்க போகிறான், அது தெரியாமல் நீ இப்படி மூலையில் இடுக்கில் போய் படுத்து கிடக்கலாமா, சீக்கிரம் கிளம்பி வாங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம பைரவியும் சிந்து தான் ஏதாவது வேலை பார்க்கணும்னு இருக்கேன். நீ பல பயங்கரமான வேலை பார்ப்பியம்மா, சீக்கிரம் அதில் ஏதாவது 1-2 எடுத்து கொடுமா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்